எல்லாருக்கும் வணக்கம். இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, சாட்டை துரைமுருகனா, அவன் வீடியோவில் போய்ட்டு அவன் ஐடியில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவர் பேசுகிறது நியாயம். விஜய்க்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, மட்டை இல்லை, மயிர் இல்லைன்றான். சரிங்களா? நீதி நேர்மை, அவர் வந்து நியாயத்துக்கு தான் கரெக்டாக போராடுறானுங்களாம். யார்? அவங்க சீமான் அண்ணனும் சரி, இந்த நாயும் சரி. நான் இன்னொன்று சொல்கிறேன், அவரோட வீடியோவில் போய் பாருங்கள். அவர்லாம் இல்லை, சாரி, அவனுக்கெல்லாம் மரியாதைலாம் கொடுக்க முடியாது. அவனோட வீடியோவில் போய் பாருங்கள். அந்த நாட்டாமை படத்தில் நியாயத்தை வழங்கும் போது நீதி நேர்மை அது மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாக் தான் ஃபஸ்ட்டில் வரும். அதுக்கும் இவனுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? மக்களே நீங்களே பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு எச்ச. அந்த டைலாக் இது வச்சுக்கலாமா? இது ரொம்ப நாளாக நான் கேட்கணும் பேசணும்னு இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், அது இவனுக்கு பொருந்துமா? இதுவே 4 வீட்டில் எச்ச அங்கங்கே காசை கட்சிக்கு, அது இன்னும் கட்சி காசை வாங்கி அதில் பொழப்ப நடத்துகிற நாய்ங்க இவனுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இவனுங்க அதுதான் பண்ணுறானுங்க. இவனுங்க அரசியல்லாம் பண்ணல. அரசியலை பற்றி என்னென்ன எனக்கு கூட தெரியாது தான். ஆனால் இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா இவனுங்க பண்ணுறது நான் கூட உண்மையாக சொல்கிறேன், சீமான்லாம் நல்லவர் தான் அப்படி இப்படிலாம் நினச்சேன். நான் விஜய்க்கு எதிர்ப்பாளர் ஆனவொன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லலை. நான் எவ்வளோ நினச்சேன், விஜய்க்கு நல்லா ஆதரவு கொடுப்பாரு பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அது அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே போயிட்டு வந்துட்டு அதுலேருந்து எதிர்றாரு அப்படின்னா யார் ஏற்றுப்பா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மஞ்சப்பொடி இருக்கிறான் பாருங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் அளவு வருவாருன்னு அப்படி இப்படி கதை விட்டான். வாரிசு படம் என்ன சொன்னான்? அவன் தான் சொன்னான், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, குடும்பங்கள் கொண்டாடப்படும் அப்படின்னா. அப்படியே என்ன பண்ணால் குப்பை படம்ன்றான். இப்போ இதுலேருந்தே நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவு அவனுங்க முட்டாளாக்கி வைக்கிறானுங்க பாருங்க. எதெல்லாம் சொல்லி எதெல்லாம் இது பண்ணி நம்மளை எந்த அளவில் அவனுங்க முட்டாளாகிறானுங்க மட்டும் பாருங்களேன். இவ்வளோ நாள் வரையும் யாருக்குமே அரசியல் தெரியல, அது தெரிலன்றாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், உண்மை அதுதான். இது வரையும் எனக்கும் தெரியாது தான். ஆனால் இப்பயும் தெரியாது தான், முழுசாலாம் எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதை வச்சு நான் சொல்கிறேன் உங்கள் கையில். எவனுமே நம்பாதீங்க, அதுதான் உண்மை. இவனுக்கு வந்து நம்ம தளபதியை எப்படி கவுக்கிறது, எதை சாய்க்கிறது, எதை பண்ணுறது, இதை மட்டும்தான் அவனுங்க வேலையாக பண்ணுறானுங்க. வேறு எந்த வேலையுமே இல்லை. நீங்கள் எதோ வேணாலும் கேளுங்க, காதில் வாங்கிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள். சரிங்களா? கரெக்டாக அந்த தேர்தல் மட்டும் கரெக்டாக நீங்கள் 2 வருஷமும் 2 பேரும் ஆட்சியாக அமைச்சாங்க. இது வரைக்கும் நமக்கு எதுவும் நடக்கலை. உங்களுக்கே சொல்லுவேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கும் ஏதோ இது வரையும் ஒரு ரோடு சொல்லுவேன், வேறு எதுவுமே தேவை. ஒரு அடிப்படை ரோடு, தண்ணி, இது இருந்தாலே போதும். அது யாருக்குன்னா எனக்குன்னா இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பைக்கில் ஓட்டுறவங்க எனக்கு முன்னாடி போகிறாங்க, ஒரு பள்ளத்தில் விட்டு பாவம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கீழே விழுறாங்க. இதெல்லாம் யார்? ரோடு போட்டவன் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. பணத்தை வாங்கினு ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தெருவாக வீதியாக இறங்கி வராங்கள்ல. அப்போ ரோடு போட்டாங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்குறதுக்கு வரணும்ல. தோணுச்சு சொல்லணுன்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த மாமா பொடி இவனை எவனையுமே நம்பாதீங்க. தளபதியை பிடிக்கன்னா ரெட் கலர் ஆட்டை தெரிக்க விடுங்க.